தரிசனம் கிடைக்காதா? சரி ஓகே, நான் இன்னும் ½ அன் ஹவர்ல அங்க இருப்பேன். சுரேஷ் வண்டி எடுக்கிறேன் சார். நல்லா சாப்பிடுமா. ஆக்காட்டே வேணான்னு சொல்லக்கூடாது. ஆ ஆ ஆ ஆ. இந்த 500 ரூபாய். ஓ, இங்க தான் இருக்கீங்களா? இதோ நானும் சாப்பாடு வாங்கிட்டேன். இதோ வரேன். வா வா. என்ன ஆயா சாப்பிடுறீங்களா? இல்லப்பா, துணி துவைக்கிறோம். என்னையே கலாய்க்கிறியா நீ? ஆமா, நீ பெரிய எம்எல்ஏ பேரம் பாரு உன்னை கலாய்க்கிறதுக்கு. தெரியாம பேசிட்டேன். ஏன் தெரிஞ்சுதான் பேச? நீமா கேப் விடாம ஊட்டுங்க அதுக்கு. அடிச்சுப்பே. பாத்து பாத்து. சீக்கிரம் வாத்தேன்னு. பாப்பா என்ன? நீ கை கழுவு போலியா? பாட்டி தானே ஊட்டி விட்டாங்க. நான் ஏன் கை கழுவணும்? போய் வாயாவது கழுவு, எறும்பு கடிச்சிட போகுது. இந்த வயசுல என்ன விட்டு விட்டு. தேனு என்ன தேனு ஒண்ணுமே பேச மாட்டேன். ஏயா என் ஆயா உன்னை அவ்வளவு கலாய்ச்சுது, எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்க? அவங்க கலாச்சாரத்தினால தான் நீ சிரிச்சுனே இருந்த. நீ சிரிக்கும் போது நான் உன்னை அப்படியே ரச்சினே இருந்தேன் தேனு. ஃபீலிங் சி தின்னு. அவங்க எவ்வளவு பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல. ஏ தேனு. இதோ வந்துட்டேன் ஆயா. எனக்கா காலையிலே ஊர் கதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாண்டி, நீயும் வந்து சேர்ந்துக்கா. என்ன ஆயா இன்னும் படுத்துக்கிட்டே இருக்க? வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் எந்திரி. ஏந்திர ஆயா. ஆயா என்ன ஆயா உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்குது? ஜுரம் அடிக்குதா? சரி வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஏந்திர ஆயா. அதெல்லாம் வேணாம் தேனு, கஷாயம் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். அம்மா காத்து நிற்பாங்க, நீ வேலைக்கு போத்தேன்னு. சரி இரு, நான் கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ தேனு, அதெல்லாம் வேணாம், நான் வச்சு குடிச்சுக்கிறேன். ஐயா வேற வெளியே போகணும்னு அவசரப்படுவாரு, நீ கிளம்புமா. நீ என்ன பண்ற, போர்ச்சே செல்வியை கூட்டிட்டு போ, சரியா? சரி ஆயா. ஆயா கஷாயம் போட்டு குடிச்சிருவேல. பத்ரம் ஆயா. செல்வி செல்வி செல்வி. என்னக்கா? வா வேலைக்கு போலாம். சரிக்கா.
ஏரி கரை மேலே போறவளே பெண்மயிலே, போறவளே பெண்மயிலே, என் அருமை காதலியே. இல்ல காத்து 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 வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நீ எதுக்கு பின்னாலே வர? நான் எங்க பின்னாடி வரேன்? சைட்ல இல்ல வரேன். இல்ல உங்க ஆயா தான் சொல்லுச்சு, டேய் நான் தேனை தனியா அனுப்பிச்சிட்டேன்டா, கொஞ்சம் கூட துணைக்கு போடா, பத்திரமா பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லுச்சு. நீ என்ன பத்திரமா பாத்துக்க போறியா? ஆஹா தேனு, உன் கண்கள் ரெண்டும் கெண்டை மீனு, துள்ளி விளையாடும் உன் பாதங்களோ அழகிய கவரி மான். உன் தலையிலேயே இவ்வளவு பேனே? தேனுக்கிட்ட எப்படியா லவ் சொல்லிடலான்னு பார்த்து கஷ்டப்பட்டு கவிதைலாம் சொன்னேன். இது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு எவ்வளவு கேவலப்படுத்திருச்சு. துள்ளி விளையாடும் உன் பாதங்களோ அழகிய கவரி மானு. உன் தலையிலேயே இவ்வளவு பேனே? ஐயோ, என்னடி தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது அது வந்துமா, நேத்து ராத்திரி எங்க தெரு பக்கம் குல்ஃபீஸ் வண்டிக்காரன் வந்தானா, அவன எங்க தெருநாயில அது தொடுத்துச்சா, அவன் வண்டியெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடினானா, அதை நினைச்சு சிரிப்பா வந்துச்சு. அடுத்தவங்க கஷ்டம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சரி சரி, இதையும் தோச்சு வை. சரிம்மா. தேனு, நான் சொன்ன கவிதையை நினைச்சு தானே சிரிச்சுன்னு இருக்கிற? ஆமா, இவர் பெரிய பாரதியாரு, இவர் சொன்ன கவிதையை நினைச்சு சிரிக்க வேற செய்யறாங்க. பாரதியார் கவிதையை சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க, சிந்திப்பாங்க. சிந்திக்கிறத பத்திலாம் நீ பேசக்கூடாது. ஏன்னா மூணு இருக்கவங்க தான் அதை பத்திலாம் பேசணும். என்ன கலாய்க்கிறியா? ஐயோ ஐயோ ஐயாவா வந்துடா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சுரேஷ்? சார் அது நீங்க சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவீங்களா இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் கிளம்புவீங்களா சார்? நான் சாயந்தரம் தான் கிளம்புவேன். எது கேக்குற? இல்ல சார், ரேஷன் கடைக்கு போய் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துடுவேன், அதனால தான் கேட்டேன் சார். ஏன்பா, தேனு தான் போனால, அவள்கிட்ட கொடுத்தா இருந்தா வாங்கிட்டு வந்திருப்பாள். தேனு ரேஷன் கடைக்கு போயிருக்காளம்மா? ஆமா. அது எனக்கு தெரியாதம்மா. போயிட்டு வரட்டுமா சார்? சரி, நீ போயிட்டு வந்துருப்பா. சரிங்க சார், நான் போயிட்டு வந்துடுறேன் சார். நான் தேடி செல்வது மலை தேனை அல்ல, என் மனதில் குடியிருக்கும் என் தேனை. தேனு, ஐ அம் கமிங். தேனு, ஓம் நமஹ, உருகும் உயிருக்கு ஓம் நமஹ.
தேனு வா வா வா. என்ன வா வா. இரு வரேன். ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள். தேனு ஆயா எங்க? அங்க உட்கார்ந்திருக்காங்க பாரு. யாரு மேல கலாய்க்கிறியா? பின்ன என்னையா, பாட்டி இங்க இல்லன்னு தெரிஞ்சுதானே வந்த. வா வந்து உட்கார். தேனு நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். கமர்கட்டு? ச்சே, அது இல்ல. கடலை மிட்டாய். ஒரு லவ் ஃபீலோட சொல்லேன். பொட்டு தானே? புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் தேனு. ஏன் தேனு அழுவுற? இல்ல, இது வரைக்கும் நான் புது துணியை போட்டதில்ல. வேலை செய்யற வீட்டுல கூட கிழிஞ்ச துணியோ இல்ல பழைய துணியோ தான் தருவாங்க. நீதான் முதல் முறையா அழுவாத தேனு. ஏய், என்ன சிரிப்பு? ஒன்னில்ல ஆயா. பேசாம படு. நம்பி இருந்தாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய், எங்கடி போறீங்க? ஏய், அந்த கமலா பொண்ணு ஓடிட்டாளாண்டி, சீக்கிரமா வாடி. தாய் இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தனே. டேய் சுரேஷ், உன்னை சும்மா விட மாட்டேடா. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. ஐயோ அடப்பாவி, நம்ம சுரேஷா? ஐயா, ஐயா சுரேஷ்க்கு என்னாச்சு ஐயா? அவருக்கு ஒன்னும் ஆகல. அந்த கமலா பொண்ண நான் சுரேஷ் இழுத்துட்டு ஓடிட்டானா. ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டாலே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீட்டுல வச்சாங்க, என் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. நான் என்ன செய்வேன்? என் தலையில கல்ல தூக்கி போட்டானே.
நல்லாவே தேனு, என்னடி இது? அவன் ஓடி போனதுக்கு நீ அழுவுற? தேனே, கேக்குறேன்ல. தேனே, தேனே, ஏய் என்னடி, ஏன் அழுவுற? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, தேனே, 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 என்னடி சொல்ற? என்ன சொல்றமா? பாவி, நான் உன்னை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டு வந்து நிக்கிறேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் கெட்டவனா இருந்தா கூட அவனை திருத்தி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அவன் உன்னோட இந்த நிலைமை ஊருக்கு தெரிஞ்சா, ஐயோ எப்படி பண்ண, எப்படி பண்ண, எப்படி பண்ண? ஐயோ தெய்வமே. ஐயா, அழாத ஐயா. செல்வி, இந்தா, இது ஆயா கொடுத்துரு. இதை நீ சாப்பிடு. ஆயா இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. செல்வி, என் மேல இருக்க கோபத்தை சாப்பாடு மேல காட்ட வேண்டாம்னு சொல்லு. எனக்கு வேண்டாம். அவங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு செல்வி. நீங்க 2 பேரும் சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். ஆயா, ராத்திரி தான் எதுவும் சாப்பிடல. இந்த டீயாவது குடி ஆயா. என் மேல இருக்க கோவத்துல உன் உடம்ப ஏன் ஆயா கெடுத்துக்கிற? டீயாவது குடி ஆயா. ஆயா, ஆயா, நானே கொண்டுட்டேனே ஆயா. என்ன ஒரே ஒரு தடவை பாரு ஆயா. ஆயா,
அக்கா ஏன்க்கா அழுவுற? குடுங்கக்கா நான் தூக்கிறேன். செல்வி அக்கா அமெரிக்கால இருந்து நம்ம பொண்ணு என்னம்மா? பேசுறாங்க. நான் கூப்பிடுறேன். ஹலோ மீனுக்குட்டி, நான் டேடி பேசுறேம்மா. எப்படி இருக்க? சரி சரி. ஆமா, யூஎஸ்ல வெதர்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, ரொம்ப கூலா இருக்கா? சரி சரி சரி. அப்புறம் போன கொடுங்க, நான் பாத்துமா. பேசுறேன். மினிமா, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க இல்லையா? அதனால காலையில 9 மணிக்கு ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ குடிச்சிடு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு மாதுளம் ஜூஸ் குடிச்சிடு. 12 மணிக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடி. அப்புறம் மறக்காம 1 மணிக்கு ஒரு வெஜிடபிள் சூப் குடி. இத பாரு, நீ நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா தான் பாப்பா ஹெல்த்தியா பிறக்கும். பாப்பா, என்னால அமெரிக்காக்கு மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுடா. அம்மாக்கு கிடைச்சது இந்த இட்லி மட்டும் தான்டா. இட்லி சாப்பிடுறியா? மினிமா, நாளைக்கு உனக்கு டெலிவரி டேட்டு. யூ டோன்ட் வரி மேம். 9:30 ஃப்ளைட்டை பிடிச்சு ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கே நான் வந்துடுறேன். நீ என்ன பண்ற? உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடு. என்ன? அம்மா! அம்மா! என்னடி ஆச்சு? ஐயோ தேனு!
குமார் இந்தா. பரவாயில்ல தேனு, நீயே கஷ்டப்படுற, கை செலவுக்காகவும் வச்சுக்க. இல்லை குமார், இதே வேற ஆட்டோவா இருந்தா 180 ரூபாய் இல்லை 200 ரூபாவாவது வாங்கியிருப்பாங்க. என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும். இந்தா வச்சுக்க. என்ன தேனு, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நான் கிளம்புற தேனு. நன்றி குமார். வா செல்வி. என்னடா செல்லம், யார் வேணும் உங்களுக்கு? யார் அடிச்சா உங்கள? என் புச்சிக்குட்டி, செல்லக்குட்டி. தேனு, அம்மா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேம்மா. இத வந்துடுறேம்மா. மஞ்சு, எங்க இருக்கீங்க? ஐயோ, மஞ்சுவை காணுமே. மஞ்சு, ஏய் மஞ்சு குட்டி, நில்லு 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 நில்லுமா. அம்மாவால ஓட முடியாதுல்ல. நில்லு 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 நில்லுமா. நில்லு நில்லு நில்லு. அம்மா, மஞ்சு மஞ்சு மஞ்சு, என்னடா ஆச்சு? மஞ்சு ஏதுடா. மஞ்சு மஞ்சு, என்னாச்சு? எதுவும் பேச மாட்டேங்கிறே. மஞ்சு, டாக்டர், 2 நாளா நான் இங்கே இருக்கேன் டாக்டர். என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாங்களும் 2 நாளா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பிரச்சனையை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இப்படி சொல்லாம இருக்க பயம் அதிகமாகுது டாக்டர். நீயே வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதுக்கு நீ ரொம்ப போராடிக்கிட்டு இருக்க. உன் நிலைமைய நினைக்கும் போது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியலமா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர், சொல்லுங்க. உன் குழந்தை கீழே விழுந்து அடிபட்டதுனால அடிபட்டதுல குழந்தையோட கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்குமா. இனிமே அந்த குழந்தைக்கு பார்வை தெரியாதுமா. வழி இருக்குமா? சொல்லுங்க. யாராவது உன் குழந்தைக்கு கண் தானம் பண்ணா ஆபரேஷன் மூலியமா உன் குழந்தைக்கு மறுபடியும் பார்வை வர வைக்க முடியும். அம்மா, அம்மா, அம்மா. மஞ்சு, மஞ்சு, என்னடா, என்னாச்சு? செல்வி, இனிமே நீதான் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். என்ன, பாப்பாவுக்கு கண்ணு தெரியாதுல்ல, நீதான் பாத்துக்கணும்.
எனக்கு ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்க. அம்மா அம்மா உனக்கு என்னாச்சுமா? அம்மா பாத்துடா பாத்து. அம்மாக்கு என்ன அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அம்மா அக்கா அம்மா அம்மா செல்விக்கா அம்மாக்கு என்னக்கா ஆச்சு? சொல்லுக்கா அம்மாக்கு என்னாச்சுக்கா? அக்கா என்னக்கா பண்ணுது? அடிக்கடி ரத்தம் வந்து எடுக்கிற. என்ன ரத்தம் வந்தியா? அம்மா அம்மா என்னமா ஆச்சு? நான் என்னடா சொல்லுவேன்? எனக்கு வந்திருக்க நோயை பத்தி சொல்வேனா, இல்ல கொஞ்ச நாள் இவங்களை அனாதையா விட்டு போறேன்னு அதை பத்தி சொல்வேனா? அம்மா அம்மா என்னாச்சுமா? வேற ஒண்ணும் இல்லம்மா. அம்மா இங்க நிறைய வீட்டு வேலை செஞ்சிருக்கேன்ல. அக்கா அம்மா ஏதோ பேசுறாங்களேக்கா. நான் இங்க ரொம்ப நல்லா வேலை செய்யறேன்னு சாமி வீட்டு வேலை பார்க்கறதுக்காக அம்மா வர சொல்லிருக்காங்க. போயிட்டு ஒரு 1-2 வருஷத்துல திரும்பி வந்துருவேன். சரி அக்கா மஞ்சு பாப்பாவை நீதாண்டா பத்திரமா பார்த்துக்கணும். அவளுக்கு கண்ணு கூட தெரியாதுல்ல. பார்த்து பல்ல. சரிக்கா அம்மா. உன்னை நம்பிதான் பாப்பாவை விட்டுட்டு போறேன், புரியுதா? பார்த்துக்கோ. இத பாரு செல்வி, ஒரு பொண்ணு ஒருத்தனோட ஒரு நாள் வாழ்ந்துட்டா கூட அவன் தான் அவளோட புருஷன். கல்யாணம் ஆற வரைக்கும் உன் மேல எந்த ஆம்பளையும் கை வைக்க விடாது. இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியுமா புரியாதான்னு கூட எனக்கு தெரியல. சொல்ல வேண்டிய சூழ்நிலை. சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு அந்த ஆண்டவன் ஆளாக்கிட்டான். இனிமே எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும், புரியுதா? எக்காலத்து கொண்டு மஞ்சுவை விட்டுறாது. அக்கா அம்மா அக்கா அக்கா இப்பெல்லாம் நீ அடிக்கடி ரத்தம் வந்து எடுக்கிறியக்கா, பயமா இருக்கக்கா. செல்விக்கா அம்மா மறுபடியும் ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்களா அக்கா? இல்லடா இல்ல, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. பொழுது விழிஞ்சிருச்சுல, அம்மா அங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. வாங்க வேலைக்கு போகலாம். அக்கா இந்த உடம்ப வச்சுட்டு நீ எப்படிக்கா வேலைக்கு போவ? நீ உடம்ப பாத்துக்கோ. இனிமே நாங்க வேலைக்கு போறோம்க்கா. அம்மா
நானும் செல்வி அக்கா கூட சேர்ந்து வேலைக்கு போறேம்மா. எனக்கு நீதாம்மா முக்கியம். ஆமாங்கா, நாங்க வேலைக்கு போறோம்க்கா. நீ உன் உடம்ப பாத்துக்கோக்கா. அக்கா, அம்மா, அக்கா, அக்கா. அம்மா 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 உன் கண்ணை தொட்டு பார்க்கிறேன். எங்கே அம்மா எந்தன் கண்கள் என்று கேட்கிறேன். உந்தன் சுகங்கள் இன்று இல்லையே, அன்பு கரங்கள் தொடவில்லையே, எந்தன் கண்கள் இன்று கண்ணீர் சிந்ததே. அம்மா 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 உன் கண்ணை தொட்டு பார்க்கிறேன். எங்கே அம்மா எந்தன் கண்கள் என்று கேட்கிறேன். மஞ்சு, கஷ்டமா இருக்காடா? இல்லக்கா. செல்வி நில்லுமா. இதுல இட்லி வச்சிருக்கேன், நீயும் சாப்பிடு, மஞ்சுவுக்கும் கொடு. என்ன? எத்தனை இட்லி இருக்குக்கா? 4 இட்லி இருக்கு பாப்பா. அம்மா, அம்மா. என்னடா? அம்மா, இன்னும் 2 இட்லி கிடைக்குமா அம்மா? ஏண்டா? அம்மாக்கு அம்மா பசியோட இருப்பாங்க. அக்கா, அம்மா எங்கக்கா? இதோ இங்க இருக்காங்க. அம்மா, பசியோட இருக்கியாம்மா? அம்மா, வீட்டுக்கார அம்மா கிட்ட கேட்டு 2 இட்லி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எல்லாருக்கும் பத்துமா? சாப்பிடுமா? அக்கா, சொல்லுடா. இட்லி எங்கக்கா இருக்கு? இதோ இருக்கு. அக்கா, என் கையை எடுத்துட்டு போய் அம்மாக்கு ஊட்டி விடுக்கா. சரி பாப்பா. அம்மா, சாப்பிடுமா? அம்மாக்கு கிடைச்சது இந்த இட்லி மட்டும் தாண்டா. இட்லி சாப்பிடுறியா? சாப்பிடுமா?
அம்மா கொஞ்சம் நகருங்கம்மா. இவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கீங்களா? அம்மா கொஞ்சம் நகர்ந்தம்மா. ஐயா நீங்களும் கொஞ்சம் நகருங்களா. நர்ஸ், ஆபரேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர்ஸ்லாம் இங்க கூட இருக்கும். உங்க குட்டி செல்வி அக்காவும் பக்கத்துல இருக்காங்க. நீங்க யார முதல்ல பார்க்க போறீங்க? அம்மா. மஞ்சுமா, அம்மா வந்து இப்போ சாமி கிட்ட போயிருக்காங்கல்ல வீட்டு வேலை செய்ய. அதனால இப்ப யார பார்க்கணும்னு சொல்லுங்க. இப்பவும் அம்மாவை தான் பார்க்கணும். நான் அம்மாவை தான் பார்க்கணும். பாப்பா, கண்ணை திறந்து பாரு. அம்மா உன் முன்னாடி இருப்பாங்க. தெய்வம் இல்லை எனும் போது அம்மா, நான் உன்னை பார்த்துட்டேம்மா. அம்மா, உன்னை பார்த்துட்டேம்மா. அம்மா, என்கிட்ட பேசுமா. அம்மா, நான் முதல்ல ஸ்கூலுக்கு போறேம்மா. புது யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா. நல்லா இருக்காம்மா. அம்மா, என்கிட்ட பேசுமா. அம்மா, என்கிட்ட பேசுமா. நான் இந்த மாதிரிலாம் இருக்கணும் தானம்மா நீ ஆசைப்பட்ட. அதனாலதாம்மா நீ சாமி கிட்ட எல்லாம் வேலைக்கு போயிருக்க. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இருக்கேன்லம்மா. இப்ப சந்தோஷமாமா. என்கிட்ட பேசுமா. 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 மஞ்சுமா, அம்மா வந்துட்டேன்டா. அம்மா சாமி கிட்ட போய் வேலை செஞ்சேன்ல, சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. என் பாப்பாவுக்கு கண்ணு வேணும்னு சொன்னேன்னா அதான் உடனே உனக்கு கண்ணு கொடுத்துட்டாரு. இப்ப பாத்தியா, உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது, எல்லார்கிட்டயும் நல்லா பழக முடியுது. கவலைப்படாத, அம்மா உன் கூட தான் இருக்கேன். நீ நல்லா படிக்கணும், அதுவும் டாக்டருக்கு படிக்கணும், கண் டாக்டருக்கு படிக்கணும். உன்ன மாதிரி நிறைய பேர் கண் பார்வை இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண் பார்வை வர்றதுக்கு நீ இலவசமா ஆபரேஷன் பண்ணணும். சரிங்கம்மா. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு உன்ன மாதிரி கண் பார்வை கிடைச்சு இந்த உலகத்துல இருக்க அழகெல்லாம் ரசிக்கணும். செய்வியா? சரிங்கம்மா. அம்மா, நான் உன்னை பார்க்கணுமா. உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணுமா. நீ அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடு, அம்மா கண்டிப்பா உன்கிட்ட வந்து பேசுவேன். சரிங்கம்மா. செல்வி அக்கா சொல்றபடியெல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். புரியுதா?